Hi, hello guys. Nice to see you back again. Have a wonderful day. ஒரு சின்ன குயிக் அப்டேட். இன்றைக்கி நான் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒர்க்கு நான் பண்ணேன். பட் ஸ்டில் இட் ஒர்க்ஸ் குட். பட் ஆல்சோ ஐ வாண்டட் டு ஹாவ் சம் அப்டேட் ஆன் தேட். என்னென்னா எலெக்ஷன் எஸ்ஐஆர். ஸோ எஸ்ஐஆர் அப்டேட்டுக்கு நான் ஆன்லைனில் ட்ரை பண்ணேன். ஆன்லைனில் ட்ரை பண்ணும்போது தெர் வில் பி லாட் ஆஃப் திங்ஸ் ஹிட்ஸ் மீ. ஸோ ஒன் திங், அதில் என்னோடய நேம், என்னுடைய மொபைல் நம்பர் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. பட் அது மேப்பாக இருக்க அப்டேட். ஏன்னா ஆக்சுவலாக இது எனக்காக மட்டும் கிடையாது. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் இது ஏரியர். ஸோ எல்லாம் ஓட்டு போடும்போது இதை நான் வில் நாட் நவ் தெர் வில் பி சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இட் சிம்ஸ். நேமு ஆதாரில் இருக்க மாதிரியே ஓட்டர்லேயும் இருக்கணும்னு அவங்க போட்டிருக்காங்க. I don't know how it's going to work, but that voter ID is mine. So if எல்லாத்தையும் நீங்கள் அப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு சேம் அப்ளிகபிள் ஃபார் லாங் டைம். பிகாஸ் இப்போது இந்த நேரத்தில் அது அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் வருது அப்படின்னா ஸோ யூ ஹாவ் டு பி ஒர்க் பிஃபோர். ஸோ ஒரு 1 year முன்னாடி ஒர்க் பண்ணி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஐ கேன் சி சம்திங் நியர் அரவுண்ட். நான் ரீசெண்டாக அவர் பேசும்போது பார்த்தேன். அப்புறம் லாட் ஆஃப் வீடியோஸ் ரீல்ஸ் என்ன பார்த்தேன் நான். ஸோ அதிலெல்லாம் எனக்கு சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா தெர் வில் பி லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன். தெர் வில் பி தே டூயிங் சம் அர்ஜ் ஒர்க் இந்த எஸ்ஐஆர்னு. ஃபைன். பட் நீங்கள் சொல்கிற எல்லா அப்டேட்டுமே நான் இப்போ பண்ணணும் அப்படின்னாலே அது எவ்வளோ நாள் எடுக்கும்னு எனக்கு தெரியல. எனக்கு அதுதான் எனக்கு 1 or 2 days அப்படின்னு வச்சுக்கோங்க. சிம்பிளிஃபை. So if you are starting any updates from online, I have a provision. So that provision is இன்னொன்று அஃபெக்ட் பண்ணுது. இன்னொன்று நான் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும்னு தான் எடுத்தேன் ஆக்சுவலாக. இப்போ அது எதனா அது க்ளோஸ் ஆகுதுன்னா என்னோடய ஆதார் நேமும் இந்த நேமும் மாறுதுன்னு வருது. அப்போ நான் அதுக்கு பண்ணணும், அதுக்கு அடுத்து இது பண்ணணும், நான் இதுக்கு பண்ணணும். ஸோ I'm really thinking how much time it will take. So எனக்கு மட்டும் இல்லை, lot of people is there now. So each and everybody have their vote rights. So keep looking at that. Any point of time you have to be pre-planned all these activities because this is an election. So all the vote are essential for the results. So எப்படி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது யூ ஹாவ் டு பிளான் இட் லாங் பேக். பட் ஸ்டில் ஐ கேன் see some gaps. As I told you earlier, I am the first person to show my hands. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஐ ஃபீல் அண்ட் ஐ ரியலைஸ் இட். நான் டிஜிட்டலைஸ்டாக இருக்கிறதுனால ஐ எம் சீயிங் ஆல் திஸ் சேலஞ்சஸ். அவங்க ஆன் ஃபீல்டில் இருக்கவங்க எல்லோரும் சொல்லிட்டாங்க. அவர் சொல்லும்போது நான் கூட நினச்சேன், சொல்லி என்னென்னு சொல்கிறாங்க, ஓகே there will be some challenges will be there. But what I am seeing is in digitalized, if you are giving all this opportunity in on digitalized also, you will be getting proper update for their name and everything. So லாஸ்ட் நேமில் வந்து அவங்க ஓட்டு போட முடியல போல அப்படிங்கிறதுக்கு ஓட்டு வரல, ஓட்டு இதாகிடுச்சு அதாகிடுச்சு எல்லாத்தையும். பட் அட் த சேம் டைம் ஐ எம் கிவிங் எ கைண்ட் ரிக்வெஸ்ட். இதுக்கு டிஜிட்டலைஸ்டாக ஓட்டு போட்டவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வர மாதிரி. ஸோ யூ கேன் கீப் லுக்கிங் எட் தட். பட் இப்போ பாசிபிளாக என்னன்னு தெரியல. அதை ஹேவ் டு டூ இட் லாங் பேக். ஸோ இன் தட் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் நாட் டூ மச் காம்ப்ளிகேட்டட். ஸோ ஸ்டில் யூ ஹாவ் அ ஹோப் யூ கேன் டூ இட். கீப் இட் இன் மைண்ட். ஸோ ஃபிங்கரில் நான் காமிச்சிட்டு போயிடுவேன். பட் ஆல்சோ ஐ வாண்டட் டு ஷோ மை டிஜிட்டலைஸ். போத் வி ஆர் இன் கோயிங் ஃபார்வர்ட் ஆல் த வேர்ல்ட் ஸ்டார்ட் லுக்கிங் அட் தட். அதான் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. எனிவேஸ் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை அப்டேட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. Really looking forward all your comments.